மாயன் அண்ணா எங்க மாமா என்று ராஜனிடம் கேட்டாள் மகதி. மாயன் வீடு வரைக்கும் போயிருக்கான். சரி வாங்க நம்ம சாப்பிடலாம் என்ற ராஜனுடன் அனைவரும் காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்க அப்போதும் வர்மனின் பார்வை மகதியின் பக்கம் திரும்பாமல் இருந்தது. அப்பா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அநேகமா நான் வர லேட் நைட் ஆகிடும். அதுக்கு நடுவுல என்கிட்ட பேசணும்னா எனக்கு போன் பண்ணுங்க என்றவன் பாதி சாப்பாட்டில் இருந்து எழுந்து கொண்டான். அருண், அடம் பிடிக்காம சமத்தா இருக்கணும், புரியுதா என்று மகனின் கன்னத்தில் இதழ் பதித்து வேகமாக வீட்டிலிருந்து வெளியேறியவனின் செயலில் மகதிக்கு எதையோ இழந்தாற் போல மனதில் ஓர் அதிர்வு வந்தது. என்னம்மா மருமகளே, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏன் மாமா, நான் இங்க தங்கறது வர்மனுக்கு பிடிக்கலையா? கவலையாக கேட்டாள் மகதி. ஏமா அப்படி கேக்குற என்று புரியாமல் கேட்க, வர்மன் வெளியில போகும்போது ஒரு முறைக்காவது என்கிட்ட சொல்லிட்டு போகலாமே என்று மகதி வருத்தம் கொண்டாள். அவன் வேலை விஷயமா போறதால சொல்லாம போயிருப்பான். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாதமா என்று ராஜன் மகதியை சமாதானப்படுத்த, அப்பா என்ற அழைப்போடு மீண்டும் வர்மன் வீட்டுக்குள் நுழைந்தான். அப்பா, என்னோட செக் புக் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ் என்று அவசரமான குரலில் அவன் காசோலையை தேடுவதற்காக ராஜன் அவர் அறைக்கு சென்றார். கருப்பு அரைக்கை சட்டை, கருப்பு கால் சட்டையில் தன் எதிரே நின்றிருந்த வர்மனை மகதி முறைத்து பார்க்க சுற்றி முற்றி தன் வீட்டை நோட்டமிட்ட வர்மன் பொறுமையாக மகதியை நெருங்கி சென்றான். இப்படி நீ முறைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு முறைக்கு கூட உன்கிட்ட சொல்லிட்டு போக தோணாது என்றான். தான் பேசியது இவனுக்கு எப்படி தெரிந்தது என்ற குழப்பத்தில் இருந்த மகதியின் அருகே இருந்த மகனின் கன்னத்தில் இதழ் பதித்த வர்மன் அதே சூட்டோடு மகதியின் கன்னத்திலும் முத்தமிட்டு, போயிட்டு வரண்டி நெய் தோசை என்று அவளுக்கு பிடித்த பலகாரத்தின் பெயரை கொண்டு அவளை செல்லமாக அழைத்து, அப்பா, செக் புக் என் ஆபீஸ்ல தான் இருக்கு, நீங்க தேடாதீங்க என்று கத்தி சொன்னான். இவன் தந்த முத்தத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மகதி மேலும் முன்னே தன் வீட்டிலிருந்து அலுவலகத்தை நோக்கி சிட்டாக பறந்து விட்டான் வர்மன்.